ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி பிரெட் அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது நார்மல் ஸ்வீட் பிரெட் தான். இப்போ நம்ம எல்லா பிரெட்டையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த பிரெட் அல்வா நெய்யில் ரோஸ்ட் பண்ணியோ எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணியோ பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம இதை ஃபஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸாக மாற்றுறதுக்காக இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பீசஸை மிக்ஸி ஜாரில் போட்டு அதை மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா பிரெட் க்ரம்ஸாக மாற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தூள் தூளாக பொடியாக வர மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நம்ம மீதம் உள்ள எல்லா ப்ரெட்டையும் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிரெட் க்ரம்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நம்ம இதை செவக்க வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரெட் அல்வா சூப்பராக வருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வறுக்க எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணுங்க. இந்த மாதிரி நம்ம இதை செவக்க ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு அல்வா குழன்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ப்ரெட்டில் நம்ம செய்யும்போது அந்த குழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக எல்லாம் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸாக ஆக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சீனி 1/2 கப் சீனி ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் டம்ளர் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் தண்ணிக்கு 1/2 டம்ளர் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. பாகு பதம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சீனி நல்லா கரைஞ்சி ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணோடனே இந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுக்காக தாங்க இவ்வளோ நேரம் நம்ம அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்பொழுதும் டீப் ஃப்ரை பண்ணுவோம். அந்த எண்ணெய் அவ்வளோ வேணாங்கிறதுக்காக தாங்க நம்ம ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செய்கிறோம். பாருங்கள், எல்லா தண்ணியும் அது இழுத்துக்குச்சு. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சிரப்பெல்லாம் நல்லா இழுத்து நல்லா அல்வா ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க. இப்போ நான் அதில் வறுத்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நெய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வர மாதிரி நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பிரெட் அல்வாவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.